ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. இது என்னோட புது சேனல். நான் ஜான்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எல்லாருமே புது சேனல், புது ஏதாவது ஒன்று தொடங்குறப்போ எல்லாருமே கடவுளோட அருளை எதிர்பார்த்து தான் தொடங்குவாங்க. அதே மாதிரி தான் நானும். இது என்னோடய புது சேனல் அப்படிங்கிறதுனால நானும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நானும் என் குடும்பத்தாரும் எப்பவும் போய் வணங்குற கார்மல் மாதா அன்னை ஆலயத்திலேருந்து என்னுடைய முதல் காணொலியை நான் தொடங்குறேன். இன்னொரு விஷயத்த சொல்கிறேங்க. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, நம்ம கடவுளோட அருளை எதிர்பார்த்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. என்னென்னா, நான் சுமாராக பாடுவேங்க. என்னோட சர்ச்சில் ஒரு பாடகர் குழு இருக்குது. அந்த பாடகர் குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். எங்களோட சர்ச்சில் வந்து இந்த வருட ஆண்டு திருவிழா வர 20ஆம் தேதி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி, அந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி கொடியேற்றம் ஒன்று இருக்கும். எல்லா கோயிலையுமே அது இருக்கும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அந்த கொடியேற்றத்தப்போ எங்கள் பாடற்குழு வந்து அந்த கொடியேற்ற பாடலை நாங்கள் பாடினோம். இந்த பாடலை இயற்றியது வந்து என்னுடைய நீண்ட கால நண்பரும் என்னோட வெல்விஷருமான ஃபாதர் சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர். அவர் இப்போது தஞ்சையில் குழந்தை இயேசு கோயிலோட அதிபர் தந்தையாக அங்கே வேலை பார்த்துட்டு வராரு. அவரை பற்றி நிறைய பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்கான நேரம் இப்போ கிடையாது. அவரை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இந்த பாடலை இயற்றியது, பாடியது, ஒரிஜினல் ரெக்கார்டிங் எல்லாமே அவர் தான் பண்ணது, அவர் தான் பாடினது. அந்த பாட்டை தான் நாங்கள் கொடியேற்றத்தின் போது நாங்கள் பாடுறோம். சரிங்களா? ஸோ இந்த பாட்டுக்கு எங்கள் சர்ச்சு சார்பில் கீபோர்டு வாசித்தது வந்து ஒரு பொடி பையன், பேர் வந்து ரோனித். நல்லா கீபோர்டு வாசிப்பார். அவருடைய அப்பா அவரை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கிட்டையுமே பாராட்டு வாங்கினவர். எங்கள் கோயிலில் பூச வைக்கிற அத்தனை ஃபாதர்ஸுமே அவரை வந்து பாராட்டிக்கிறார். அது ஆரம்பிக்கிறப்பவே சென்டிமெண்ட், கடவுள் அப்படி இப்படின்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை வியூவர்ஸ். இது வந்து எப்பவும் ப்ராக்டிக்கலாக எல்லோரும் செய்கிறது தான் நானும் செய்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் நம்ம பார்க்க போகிறது கலை, அறிவியல், கல்வி, அரசியல், பண்பாடு, ஆன்மீகம், ரீல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணுவோம். சரிங்களா? முக்கியமாக இந்த காலத்து இளைஞர்களுக்கான தேவையான அனைத்து அம்சங்களும் நம்ம வீடியோவில் இருக்க போகுதுங்க. சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டில் வர முதல்ல வர தொகையரா நான் பாடினதுங்க. அடுத்து வர பாடல் முழுவதும் என் பாடல் குழுவோடு சேர்ந்து நான் பாடினது. கேளுங்க. நெஞ்சம் இனிக்க
என்ன வியூவர்ஸ் பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? சுமாராக தான் பாடியிருப்போம். இருந்தாலும் இது முதல் காணொளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காண்பிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையாக இருந்தது. நீங்கள் பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் கேட்குறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் மாதிரி இவரும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒரு காரணம் இருக்குது வியூவர்ஸ். என்னென்னா, நான் இந்த நிகழ்ச்சி போடுறதன் மூலிமா எனக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்துட்டு ஒரு 4-5 பேர், அதாவது 4-5 இளைஞர்கள் அவங்களும் இவருக்கே இந்த வயசில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளும் ஒரு நிகழ்ச்சியை போடும்போது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது நமக்கு ஏன் இந்த மாதிரி யூடியூப்பில் நம்மளும் ஃபெமிலியர் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த ஒரு எண்ணம் தான் காரணம் வியூவர்ஸ், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. சரிங்களா? டில் தென், bye from Uncle John Show. See you all. Bye bye.